பாடம் 12 யானைக்கும் பானைக்கும் சரி. மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒருமுறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்குதான் அது. என்னன்னா, மரியாதை ராமன் எப்போவுமே எல்லாத்துக்குமே வழக்குக்கு தீர்ப்பு வழங்குறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அவர் என்னவனா, எப்போவுமே பார்க்காத ஒரு விசித்திரமா இந்த ஒரு வழக்கு இருக்கே, இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். உடனே உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே தொடுத்த வழக்கு தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அடுத்தது பாருங்க. அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பித் தர சொல்லுங்கள் என்று கூறினார். என்னன்னா, அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தன் மகன் திருமண விழாவில் ஊர்வலம், இப்போ ஊர்வலத்தில் யானையெல்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த ஊர்வலத்துக்காக யானை இரவல் கேட்டிருந்தாங்க. யார்? உழவர் கேட்டிருந்தாங்க. சரி, அதை நினச்சி யார் கொடுக்குறாங்க? அரபு வணிகர் அந்த யானையை கொடுக்குறாங்க. இரவல் கேட்டார் அப்படின்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் பென்சில் கொடுங்க, நம்ம என்னது ஸ்கேல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா? அது போலத்தான் இதுவும் அந்த யானை அவங்க கேட்குறாங்க. சரியா? யார்? உழவரோட மகன் அந்த திருமணத்திற்காக கேட்குறாங்க. உடனே அவரும் கொடுக்குறாரு. யார்? அரபு வணிகரும் கொடுத்தாரு. ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார். என்னதுன்னா, அந்த ஊர்வலத்தின் போது யானை இறந்துருச்சு, அந்த யானையை திருப்பி தாங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? அரபு வணிகர் மரியாதை ராமனிடம் சொல்கிறாங்க. உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய் விட்டது. என்ன சொல்கிறாங்க? உழவர் சொல்கிறாங்க, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக தானாகவே அது இறந்துருச்சு. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். என்னது அதற்குரிய விலையையாவது அப்படின்னா, அதற்குரிய பணத்தையாவது, மாற்றாக அதற்கு மாறாக வேறு யானையையாவது நான் வாங்கி தரேன் என்று நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இறந்து போன அதே யானைத்தான் வேண்டுமென அடம்பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். என்னது அந்த யார்? அவங்க அரபு வணிகர் இறந்து போன அதே யானைத்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சோகமாக அப்படியே சொல்கிறாங்க. உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். என்னது? உழவர் சொன்னதிலிருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. யார் தெரிஞ்சுக்கிறாங்க? மரியாதை ராமன். அந்த இருவரையும் பார்த்து, யாரைய? உழவரையும் அந்த அரபு வணிகரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாங்க என்று கூறி அவங்கள அனுப்புகிறாங்க. பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டா, உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். என்ன சொல்கிறாங்க? பிறகு உழவரை மட்டும் தனியாக அழைச்சி நாளை நீங்களாகவே நீதிமன்றத்துக்கு வர வேண்டா, உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு நான் அனுப்பி வைக்கிறேன்
அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? மரியாதை ராமன் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உலர்கிட்ட என்ன சொன்னாங்க? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது வந்து உங்கள் வீட்டுக்கு கதவிற்கு பின் வந்து பழைய பானைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருங்க. கதவை வந்து என்ன பண்ணணும்? தாழ்பால் போடாமல் வச்சிருங்க. பின்னர் வந்து நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி யார் அனுப்பி வைக்கிறாங்க? உழவரை அனுப்பி வைக்கிறாங்க. உழவரும் மரியாதை ராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். என்ன செஞ்சாங்க? அந்த உழவர் வந்து மரியாதை ராமன் சொன்னது போலவே அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த வீட்டுக்கு பின்னாடி கதவுக்கு பின்னாடி பழைய பானைகளை அடுக்கி வைக்கிறாங்க. அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட என்ன பண்ணுறாங்க? அவரை அழைச்சிட்டு போக யார் வர்றாங்க? அரபு வணிகர் வர்றாங்க. அவர் வந்து கோபமாக அவங்க வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. என்ன செய்கிறாங்க? வேகமாக வந்து அந்த கதவை தட்டின உடனே அது வந்து திறந்துருச்சு. அந்த கதவுக்கு பின்னால் வச்சுருந்த அந்த பானைகள் வந்து ஒவ்வொன்றா கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. அப்போது வீட்டுக்குள்ளிருந்த வந்த உழவர், வணிகரே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? என்னாச்சு? அந்த வீட்டு இருக்கிற அந்த உழவர் வந்து என்ன சொல்கிறாங்க? வணிகரே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போட்டு வைத்திருந்த பழம் பானைகள் இவை. என்னென்னா பழமையான இது வந்து பானைகள் வந்து நீங்கள் வந்து இப்படி செஞ்சிட்டீங்களே, என்ன கீழே உடஞ்சிருச்சு. இதெல்லாமே என்னது? பழமையான மிக பழமையான பானைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவற்றை எல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மை சும்மா விடப்போவதில்லை. இது எல்லாமே நீங்கள் உடைச்சிட்டீங்க. உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு இதே பானைகளை திருப்பி தாருங்கள். என்ன சொல்கிறாரு? எனக்கு வந்து இதே பானைகளை தான் நீங்கள் திருப்பி தரணும் என்று குரலிட்டார். அப்படின்னா சத்தம் போடுறாங்க. செய்வதறியாது திகைத்தார் வணிகர். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே திகைச்சி போய் நிற்கிறாங்க. யார்? அரபு வணிகர். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். 2 பேருமே எங்கே போகிறாங்க? நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். உழவர் வீட்டில் வந்து என்ன நடந்துச்சு அதை வந்து சொல்கிறாங்க. யார்? வணிகர் வந்து சொல்கிறாங்க. அதனை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என்கிறீர். என்ன சொல்கிறாங்க? வணிகரே, நீங்களோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் சொல்கிறீங்க. உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார். உழவர் வந்து என்ன சொல்கிறாங்க? உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார். என்னது அவங்க வந்து சொல்கிறாங்க? ஆகையால் நீங்கள் வந்து உடைத்த பானைகளை திருப்பி தந்து விட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையும் திருப்பி தந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிக்கிறாங்க. யார்? மரியாதை ராமன். அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். என்ன சொல்கிறாங்க? வணிகர் வந்து இதை கேட்டதுமே, ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் பழைய பானைகளை தர முடியாது அப்படின்னு வணிகர் வந்து சொல்கிறாங்க. உடனே மரியாதை ராமன், ஐயா வணிகரே,
உம்மாலேயே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். உடனே என்ன சொல்றாங்க? மரியாதைராமன் ஐயா வணிகரே, உம்மாலேயே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? ஆதலால் நீங்கள் யானைக்கும் பானைக்கும் சரியாக போயிடுச்சு என்று அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க. பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே பாருங்கள், கோடிட்ட இடம் நம்ம நிரப்பணும். இங்கே கீழே பாருங்கள், பூக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூக்களில் எழுத்தெல்லாம் நிறைய இருக்குது. அந்த எழுத்து எதை சேர்த்து இங்கே நம்ம அந்த கோடிட்ட இடத்துல நம்ம எழுதணும். இப்போ என்னென்ன எழுத்து இருக்குதுன்னா, ரா, இன், தை, கா, பூ, இல், பா, அ, யா, இம், ரா, ரி, நை, மா, இல். இந்த எழுத்துக்கள் எல்லாமே இது என்ன பண்ணணும்? எது சரியோ அந்த எழுத்தெல்லாம் சேர்த்து அந்த கோடிட்ட இடத்துல எழுதணும். இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா என்னது? எந்த நாட்டை சேர்ந்தவர்? அரபு நாட்டை சேர்ந்தவர். இப்போ சொல்லுங்க, வணிகர் அரபு நாட்டை சேர்ந்தவர். ரெண்டாவது, உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் மரியாதைராமன். உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் மரியாதைராமன். மூணாவது, திருமண ஊர்வலத்தில் யானை இறந்து விட்டது. திருமண ஊர்வலத்தில் யானை இறந்து விட்டது. நாலாவது, பழைய பானைகள் கீழே விழுந்து நொறுங்கின. பழைய பானைகள் கீழே விழுந்து நொறுங்கின. சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக. இப்போ இங்கே கீழே பானை கொடுத்துருக்காங்க. அந்த பானையில் என்ன இருக்குது? சொற்கள் இருக்குது. அது நம்ம முறையாக வரிசைப்படுத்தி நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பானையில் தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில். இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்? இது ஒரு வாக்கியமாக முறையாக நம்ம அமைக்கணும். அப்படி அமைச்சோன்னா என்ன எழுதலாம்? யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. இப்போ எப்படின்னு எழுதலாம்? யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. இப்போ ரெண்டாவது பானையில் பாருங்க. பானையில் கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து அப்படின்னு இருக்கு. நம்ம இதை முறைப்படுத்தி எழுதணும். எப்படின்னா, பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. என்னது? மறுபடியும் பாருங்க. பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. அடுத்தது மூணாவது, அந்த பானையில் பாருங்க, மேலே விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதைராமன். அப்போ நம்ம சரியாக எப்படி எழுதணும்? மரியாதைராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். மறுபடியும் படிக்கிறேன். மரியாதைராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். அடுத்தது நாலாவது, வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி அப்படின்னு இருக்கு. நம்ம எப்படி எழுதணும்? நாலாவது, பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன. மீண்டும் பாருங்க. நாலாவது, பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன. குறிப்புகளை கொண்டு கட்டத்திலிருந்து விடை காண்போமா? இங்கே கட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் எப்படி எழுதணும்னா, இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ். இப்போ இதை நம்ம 2 முறையாக நம்ம எழுதணும். இங்கே நமக்கு கொஸ்டின் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதை என்ன ஆன்சரோ அப்படி இந்த கட்டத்தில் நம்ம எழுதணும். இப்போ இடமிருந்து வலம் அப்படின்னு 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று பழமை என்பது இதன் பொருள். ரெண்டாவது, வீட்டின் முகப்பில் உள்ளது. மூணாவது, தும்பிக்கை உள்ள விலங்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். பழமை என்பது இதன் பொருள் அப்படின்னா பழைய அப்படின்னு பொருள்.
அப்போ பாழைய பழைய எழுதணும். அடுத்தது வந்து ரெண்டாவது இதில் வீட்டின் முகப்பில் உள்ளது. அப்போ வீட்டின் முகப்பில் என்ன இருக்கும்? வாசல். அப்புறம் வாயில். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? வாயில்னு எழுதலாம், வாசல்னு எழுதலாம். வீட்டின் முகப்புல முன்னாடியே என்ன இருக்குது? வாசல் எழுதலாம், வாயில்னு எழுதலாம். அடுத்தது மூணாவது தும்பிக்கை உள்ள விலங்கு. இப்போ தும்பிக்கை எதுக்கு இருக்கு? யானைக்கு இருக்கு. அப்போ மூணாவது என்ன இருக்கு பாருங்க, அந்த கட்டத்தில் மூணாவது கட்டத்தில் யானை யானை அப்படின்னு எழுதணும். எழுதிருங்க. ஃபஸ்ட்டு பழமை என்பது இதன் பொருள் பழைய. அப்போ ரெண்டாவது வீட்டின் முகப்பில் உள்ளது வாயில் அல்லது வாசல். மூணாவது தும்பிக்கை உள்ள விலங்கு யானை. அடுத்தது மேலிருந்து கீழ். உடலின் ஓர் உறுப்பு வாய். சரிங்களா? உடலின் ஓர் உறுப்பு வாய்ன்னு எழுதணும். நாலாவது வேளாண் தொழில் செய்பவர். வேளாண் தொழில் செய்பவர் விவசாயி. இப்போ விவசாயின்னு எழுதலாம், விவசாயி விவசாயின்னு எழுதலாம். வேற என்ன எழுதலாம்? உழவர்னு எழுதலாம். உழவர் அப்படின்னு எழுதலாம் இந்த கட்டத்தில்.